வணக்கம். இந்த வீடியோல நீங்க தனுசு லக்னம், தனுசு ராசியா இருந்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்றதை தான் பார்க்க போறோம். நீங்க தனுசு லக்னம், தனுசு ராசியா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா குரு பார்வை அப்படின்ற ஒரு விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த குரு பார்வை விழற அந்த டைம் தான் இது. உங்களுக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம், நான் இந்த மந்த் இந்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கலாமா, இல்ல கல்யாணம் பத்தி யோசிக்கலாமா, இல்ல என் கல்யாண லைஃப் எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு மேம், அந்த வகையில இந்த வருஷம் எனக்கு கல்யாண லைஃப் நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க திருமணம் செய்து கொள்ள வேண்டிய டைம் தான் இது. தானாக ப்ரொபோசல்ஸ் வரலாம், இல்ல தானா கல்யாண பேச்சு வரலாம், இல்ல கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு உங்களுக்கே மைண்ட் செட் மாறும். அதற்கான முயற்சிகள்லாம் தானா நடக்கும். டெஃபினட்டா ஒரு ஈவென்ட் ஓரியன்டட் இயர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நிறைய மாற்றங்கள், நிறைய சேஞ்சஸ், நிறைய புது விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புது இடத்துக்கு போறது, புதுசா ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றது, புது பீப்புளோட கனெக்ட் பண்றது, இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்கலா நடக்கும். அந்த விதத்துல தனுசு லக்னம், தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஆல்ரெடி நான் எல்லாமே கல்யாணம் பண்ணி எல்லாமே செட்டில் ஆயிட்டேன் மேம், இப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் growth ஓரியன்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப வருஷமா ஸ்டாக்னண்டா இருக்கு, எனக்கு நெக்ஸ்ட் லெவல் க்ரோ ஆகணும், நெக்ஸ்ட் லெவல் எனக்கு ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் நல்லா ஒர்க் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த குரு பெயர்ச்சியில உங்களுக்கு பெட்டர் லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அதுக்கு ஒரு டிப் என்னன்னா, சப்போஸ் நீங்க மேரீடா இருக்கீங்கன்னா கீப் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் யோர் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப். அது நடந்ததுனாலே இந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவா இருக்கும். சில பேருக்கு மட்டும் ரொம்ப கஷ்டத்துல இருந்து எனக்கு மேரீட் லைஃபே சரியில்லை, நாங்க பிரிஞ்சிடலாமா அப்படின்னு இருக்கோம்னா, சில பேருக்கு மட்டும் அந்த குரு பெயர்ச்சி குரு 7ல போகும்பொழுது அந்த சொல்யூஷன் வரும். இந்த கல்யாணத்திற்கு நான் என்ன பண்ணலாம், ரொம்ப நாளாவே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னா அதற்கான சொல்யூஷன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி ஓவரால் நீங்க தனுசு லக்னமா இருந்தீங்க, தனுசு ராசியா இருந்தீங்கன்னா அந்த குரு பெயர்ச்சி ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும். உங்களுக்கு ஃபியூச்சர்ல இல்ல எனக்கு இந்த பெயர்ச்சி சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் இருக்கு, எனக்கு ஏதாவது ரெமெடிஸ் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரையோ இல்லைன்னா வெப்சைட்டையோ நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. அடுத்து வர வீடியோல மகர ராசி, மகர லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம்.